அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கதையுலகம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மூடு பனிக்காடு அத்தியாயம் 63. எலிசபெத் மூச்சிறைக்க கூட்டத்திற்குள் ஓடி வந்தாள். அவளது முகத்தில் அப்பியிருந்த பதற்றம் ஆர்த்தரை இருக்கையை விட்டு எழச் செய்தது. ஆர்த்தர், ஆர்த்தர், பெர்னாண்டஸ் எங்க? அவனை பாத்தீங்களா என்று அவள் குரல் தடுதடுக்க கேட்டாள். ஆர்த்தர் நிதானமாக, இல்ல எலிசபெத், வெளியேதான் விளையாடிக்கிட்டு இருப்பான், நல்லா பாரு என்றான். இல்லங்க, நான் காட முழுக்க தேடிட்டேன், எங்கேயும் அவனை காணோம். காலையில இருந்து அவன் எங்க போனான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்று எலிசபெத் புலம்பினாள். ஆர்த்தர் அவள் தோளை பிடித்து தேற்ற முயன்றான். எதுக்கு எலிசபெத் இவ்வளவு பயம்? காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான். இது நம்ம கோட்டை, இங்க யாரும் அத்துமீறி நுழைய முடியாது. ஏரிக்கு இந்த பக்கம் நாம இருக்கோம்னு ஊருக்குள்ள யாருக்குமே தெரியாது. பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு போய் 10 வருஷம் மேலாகிருச்சு. இன்னும் எனக்கு அந்த பழைய பயம் மட்டும் போகலையா என்று லேசான சிரிப்புடன் கேட்டான். ஆனால் எலிசபெத்தின் முள்ளுணர்வு அவளை எச்சரித்துக் கொண்டே இருந்தது. என் மனசுக்கு இன்னைக்கு எல்லாமே தப்பா தோணுதுங்க. ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு மனசு சொல்லிட்டே இருக்கு. பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க. சரி, நீ பதற்றப்படாத, நான் போய் பெர்னாண்டஸ தேடுறேன், பக்கத்துலதான் எங்கேயாவது இருப்பான் என்று சொல்லிவிட்டு ஆர்த்தர் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு இருள் சூழ தடங்கி இருந்த காட்டுக்குள் கிளம்பினார். பங்களாவின் மாடியில் தன் அறையின் ஜன்னலோரம் அமர்ந்து இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள் எலினா. அவளது கண்கள் நிலை குத்தி போயிருந்தன. 1957ஆம் ஆண்டு மூடுபனிக்காட்டின் அந்திப்பொழுது வழக்கத்தை விடவும் அதிக குளிரையும் இனம் புரியாத ஒரு அச்சத்தையும் சுமந்து வந்தது. எலினாவுக்கு இப்போது 17 வயது, தம்பி பெர்னாண்டஸுக்கு 15. அவனைத்தான் காணவில்லை என தேடிக்கொண்டிருக்கின்றனர். வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் யூனியன் ஜாக் கொடிகள் இறக்கப்பட்டு இந்த மண்ணின் அதிகாரம் கைமாறி சரியாக 10 ஆண்டுகள் உருண்டுவிட்டன. காலத்தின் சக்கரம் சுழன்றதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தன. ஆனால் அந்த அடர்ந்த மூடுபனிக்காட்டில் மட்டும் இன்னும் காலனித்துவத்தின் மிச்சங்கள் உறைந்து போய் கிடக்கின்றன. அங்கே இருந்த பங்களாக்களில் ஒரு விசித்திரமான உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் அரசு இந்த மண்ணை விட்டு விலகிய போது அவர்களோடு சேர்ந்து வெளியேற மனமில்லாத ஒரு கூட்டம் மட்டும் அங்கேயே தங்கிவிட்டது. அவர்கள் தங்களை இந்தியர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதை விட பிரிட்டிஷ் ஆட்சியின் விசுவாசிகளாக இருப்பதையே பெருமையாக கருதினார்கள். வெள்ளைக்கார துரைமார்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இட்ட கட்டளைகளை தலைமேல் தாங்கி அதிகாரத்தின் நிழலில் வளர்ந்தவர்கள் அவர்கள். அன்று அவர்கள் காட்டிய அந்த அதீத விசுவாசமும் அதிகார வர்க்கத்தின் காலை பிடித்துக் கொண்டு மேலே வந்த தந்திரமுமே இன்று அவர்களை பெரும் செல்வந்தர்களாக மாற்றியிருக்கிறது. தங்களுக்கு கிடைத்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களோடு சேர்த்து தங்களை எந்த பக்கம் இணைத்துக் கொள்வது என்று தெரியாமல் தவிக்கும் சில ஆங்கிலோ இந்திய குடும்பங்களும் அங்கேயே தங்கிவிட்டன. அந்த பங்களாக்களின் வராந்தாக்களில் அமர்ந்து இங்கிலாந்தின் பழைய கதைகளை பேசியபடி இன்னும் அந்த பழைய காலனித்துவ வாசனை மாறாத தேநீரை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். வெளியுலகம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த மூடுபனி காட்டிற்குள் இருப்பவர்கள் மட்டும் இன்னும் அந்த பழைய எஜமானர்களின் நிழலிலேயே தஞ்சம் புகுண்டிருக்கிறார்கள். எலிசபெத் மாடிப்படி ஏறி எலினாவின் அறைக்குள் நுழைந்தாள். அறையின் ஜன்னலோரம் அமர்ந்து இருள் கவிழ்ந்த காட்டையே பார்த்துக் கொண்டிருந்த எலினாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. எலினா, பெர்னாண்டஸ பாத்தியா? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா என்று எலிசபெத் குரல் நடுக்கம் கலந்த பதற்றத்தில் கேட்டாள். எலினா பதில் சொல்லவில்லை. ஜன்னலுக்கு வெளியே ஆடும் மரக்கிளைகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். முன்பெல்லாம் அவளது சிரிப்பொலி அந்த பங்களா முழுக்க கேட்கும். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த அந்த ஒரு சம்பவம் அவளை முற்றிலும் ஒரு அந்நிய பெண்ணாக மாற்றியிருந்தது. அவளது அமைதி எலிசபெத்துக்கு பயத்தை தந்தது. அந்த சம்பவம் எலிசபெத்தின் மனதில் இப்போதும் நிழலாடியது. சில மாதங்களுக்கு முன்னால் வழக்கம் போல இயற்கையை வழிபட காட்டின் மைய பகுதிக்கு சென்றிருந்தார்கள். அங்கே ஒரு வட்டத்தை வரைந்து அதன் ஒரு பக்கம் எலினாவும் மறுபக்கம் எலிசபெத்தும் நின்றனர். ஆர்த்தர் தன் மேளத்தை இசைக்க தொடங்க தாய் மகள் 2 பேரும் அந்த பழைய மொழியில் பாடிக்கொண்டே ஆட ஆரம்பித்தனர். ஆட்டம் சூடு பிடிக்க தொடங்கியது. மெதுவாக ஆரம்பித்த நடனம் போக போக ஒரு வெறித்தனமான தாண்டவமாக மாறியது. வழக்கமாக இசை நின்றதும் ஆட்டம் நிற்கும். ஆனால் அன்று இசை நின்ற பிறகும் எலினா நிற்கவில்லை. அவள் கண்களை மூடிக்கொண்டு ஆடிய ஆட்டம் பயங்கரமாக இருந்தது. எலினா, போதும் என்று எலிசபெத் கத்தியும் அவளுக்கு கேட்கவில்லை. அப்போதுதான் அந்த பேரதிர்ச்சி நிகழ்ந்தது. எலினா கைகளை அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கதையுலகம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மூடுபனிக்காடு அத்தியாயம் 63. எலிசபெத் மூச்சிறைக்க கூட்டத்திற்குள் ஓடி வந்தாள். அவளது முகத்தில் அப்பியிருந்த பதற்றம் ஆர்த்தரை இருக்கையை விட்டு எழச் செய்தது. ஆர்த்தர், ஆர்த்தர், பெர்னாண்டஸ் எங்க?
அவனை பாத்தீங்களா என்று அவள் குரல் தடுதழுக்க கேட்டாள். ஆர்த்தர் நிதானமாக, இல்ல எலிசபெத், வெளியேதான் விளையாடிக்கிட்டு இருப்பான், நல்லா பாரு என்றான். இல்லங்க, நான் காட முழுக்க தேடிட்டேன், எங்கேயும் அவனை காணோம். காலையில இருந்து அவன் எங்க போனான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்று எலிசபெத் புலம்பினாள். ஆர்த்தர் அவள் தோளை பிடித்து தேற்ற முயன்றான். எதுக்கு எலிசபெத் இவ்வளவு பயம்? காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான். இது நம்ம கோட்டை, இங்க யாரும் அத்துமீறி நுழைய முடியாது. ஏரிக்கு இந்த பக்கம் நாம இருக்கோம்னு ஊருக்குள்ள யாருக்குமே தெரியாது. பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு போய் 10 வருஷம் மேலாகிருச்சு. இன்னும் உனக்கு அந்த பழைய பயம் மட்டும் போகலையா என்று லேசான சிரிப்புடன் கேட்டான். ஆனால் எலிசபெத்தின் முள்ளுணர்வு அவளை எச்சரித்துக் கொண்டே இருந்தது. என் மனசுக்கு இன்னைக்கு எல்லாமே தப்பா தோணுதுங்க, ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு மனசு சொல்லிட்டே இருக்கு. பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க. சரி, நீ பதற்றப்படாத, நான் போய் பெர்னாண்டஸ தேடுறேன், பக்கத்துலதான் எங்கேயாவது இருப்பான் என்று சொல்லிவிட்டு ஆர்த்தர் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு இருள் சூழ தடங்கி இருந்த காட்டுக்குள் கிளம்பினார். பங்களாவின் மாடியில் தன் அறையின் ஜன்னலோரம் அமர்ந்து இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள் எலினா. அவளது கண்கள் நிலை குத்தி போயிருந்தன. 1957ஆம் ஆண்டு மூடுபனிக்காட்டின் அந்திப்பொழுது வழக்கத்தை விடவும் அதிக குளிரையும் இனம் புரியாத ஒரு அச்சத்தையும் சுமந்து வந்தது. எலினாவுக்கு இப்போது 17 வயது, தம்பி பெர்னாண்டஸுக்கு 15. அவனைத்தான் காணவில்லை என தேடிக்கொண்டிருக்கின்றனர். வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் யூனியன் ஜாக் கொடிகள் இறக்கப்பட்டு இந்த மண்ணின் அதிகாரம் கைமாறி சரியாக 10 ஆண்டுகள் உருண்டுவிட்டன. காலத்தின் சக்கரம் சுழன்றதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தன. ஆனால் அந்த அடர்ந்த மூடுபனிக்காட்டில் மட்டும் இன்னும் காலனித்துவத்தின் மிச்சங்கள் உறைந்து போய் கிடக்கின்றன. அங்கே இருந்த பங்களாக்களில் ஒரு விசித்திரமான உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் அரசு இந்த மண்ணை விட்டு விலகிய போது அவர்களோடு சேர்ந்து வெளியேற மனமில்லாத ஒரு கூட்டம் மட்டும் அங்கேயே தங்கிவிட்டது. அவர்கள் தங்களை இந்தியர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதை விட பிரிட்டிஷ் ஆட்சியின் விசுவாசிகளாக இருப்பதையே பெருமையாக கருதினார்கள். வெள்ளைக்கார துரைமார்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இட்ட கட்டளைகளை தலைமேல் தாங்கி அதிகாரத்தின் நிழலில் வளர்ந்தவர்கள் அவர்கள். அன்று அவர்கள் காட்டிய அந்த அதீத விசுவாசமும் அதிகார வர்க்கத்தின் காலை பிடித்துக்கொண்டு மேலே வந்த தந்திரமுமே இன்று அவர்களை பெரும் செல்வந்தர்களாக மாற்றியிருக்கிறது. தங்களுக்கு கிடைத்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களோடு சேர்த்து தங்களை எந்த பக்கம் இணைத்துக் கொள்வது என்று தெரியாமல் தவிக்கும் சில ஆங்கிலோ இந்திய குடும்பங்களும் அங்கேயே தங்கிவிட்டன. அந்த பங்களாக்களின் வராந்தாக்களில் அமர்ந்து இங்கிலாந்தின் பழைய கதைகளை பேசியபடி இன்னும் அந்த பழைய காலனித்துவ வாசனை மாறாத தேநீரை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். வெளியுலகம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த மூடுபனிக்காட்டிற்குள் இருப்பவர்கள் மட்டும் இன்னும் அந்த பழைய எஜமானர்களின் நிழலிலேயே தஞ்சம் புகுண்டிருக்கிறார்கள். எலிசபெத் மாடிப்படி ஏறி எலினாவின் அறைக்குள் நுழைந்தாள். அறையின் ஜன்னலோரம் அமர்ந்து இருள் கவிழ்ந்த காட்டையே பார்த்து கொண்டிருந்த எலினாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. எலினா, பெர்னாண்டஸ பாத்தியா? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா என்று எலிசபெத் குரல் நடுக்கம் கலந்த பதற்றத்தில் கேட்டாள். எலினா பதில் சொல்லவில்லை. ஜன்னலுக்கு வெளியே ஆடும் மரக்கிளைகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். முன்பெல்லாம் அவளது சிரிப்பொலி அந்த பங்களா முழுக்க கேட்கும். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த அந்த ஒரு சம்பவம் அவளை முற்றிலும் ஒரு அந்நிய பெண்ணாக மாற்றியிருந்தது. அவளது அமைதி எலிசபெத்துக்கு பயத்தை தந்தது. அந்த சம்பவம் எலிசபெத்தின் மனதில் இப்போதும் நிழலாடியது. சில மாதங்களுக்கு முன்னால் வழக்கம் போல இயற்கையை வழிபட காட்டின் மையப்பகுதிக்கு சென்றிருந்தார்கள். அங்கே ஒரு வட்டத்தை வரைந்து அதன் ஒரு பக்கம் எலினாவும் மறுபக்கம் எலிசபெத்தும் நின்றனர். ஆர்த்தர் தன் மேளத்தை இசைக்க தொடங்க தாய் மகள் 2 பேரும் அந்த பழைய மொழியில் பாடிக்கொண்டே ஆட ஆரம்பித்தனர். ஆட்டம் சூடு பிடிக்க தொடங்கியது. மெதுவாக ஆரம்பித்த நடனம் போக போக ஒரு வெறித்தனமான தாண்டவமாக மாறியது. வழக்கமாக இசை நின்றதும் ஆட்டம் நிற்கும். ஆனால் அன்று இசை நின்ற பிறகும் எலினா நிற்கவில்லை. அவள் கண்களை மூடிக்கொண்டு ஆடிய ஆட்டம் பயங்கரமாக இருந்தது. எலினா, போதும் என்று எலிசபெத் கத்தியும் அவளுக்கு கேட்கவில்லை. அப்போதுதான் அந்த பேரதிர்ச்சி நிகழ்ந்தது. எலினா கைகளை உயர்த்திய போது ஒரு சொட்டு மேகமில்லாத வானத்தில் சட்டென மின்னல்கள் வெட்டின. காடை அதிரும் வகையில் பலத்த காற்று வீசத் தொடங்கியது. எலினாவின் ஒவ்வொரு அசைவிற்கேற்ப அங்கிருந்த ராட்சத மரங்கள் வேரோடு சாய்ந்து வளைந்து ஆடியது. மண் புழுதி கிளம்பி ஒரு சுழற்காற்றை உருவாக்கியது. எலினாவின் முகத்தில் வியர்வைக்கு பதிலாக ரத்தம் கசிய தொடங்கியது. அவள் கண்கள் சிவந்து போய் வெறித்தனமாக காணப்பட்டன. இயற்கை அவளது சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு பேரழிவிற்கு தயாராவது போல தெரிந்தது. பயந்து போன எலிசபெத் ஓடிச் சென்று எலினாவை பிடித்து கீழே தள்ளினாள்.
எலினா மயங்கி சரிந்த அடுத்த நிமிடம் ஆர்ப்பரித்த இயற்கையும் அடங்கி ஒரு மயான அமைதி நிலவியது. அதன் பிறகு எலினா வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனாள். பலமுறை எலிசபெத் விசாரித்த பிறகுதான் அவள் சொன்னாள், அம்மா, அன்னைக்கு என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல. எனக்குள்ள ஒரு பயங்கரமான கோபம், வெறி, எலினோரை எரிச்சவங்க மேலையா இல்ல நம்ம வம்சத்தை வேட்டையாடுறவங்க மேலையான்னு தெரியல. ஆனா பெரிய பேரழிவுக்கு நானே காரணமாகிடுவேனோன்னு பயமா இருக்கு. எனக்கு யாரையும் காயப்படுத்த வேண்டாம், என்ன வெளியே கூப்பிடாதீங்கம்மா, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் என்று அழுது தீர்த்தாள். அந்த சக்தியை கண்ட எலிசபெத்தே மிரண்டு போனாள். தன் பரம்பரையில் வந்தவர்களிலேயே எலினாவுக்கு தான் அதி பயங்கரமான சக்தி இருப்பதை அவள் உணர்ந்தாள். எனக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது தெரிஞ்சா என்னையும் எரிச்சிடுவாங்க தானே என்று எலினா கேட்டபோது எலிசபெத் அவளை அணைத்துக் கொண்டாள். இல்லடா, உன் சக்தி வெளியே தெரியாது என்று தைரியம் சொன்னாள். உங்களுக்கு என்ன சக்தி இருக்குமா என்று எலினா கேட்டபோது எலிசபெத் அமைதியாக சொன்னாள், நாங்கள் இயற்கையோடு பேசுவோம், இயற்கை எங்களை பாதுகாக்கும், நோயாளிகளுக்கு எந்த மூலிகை கொடுக்கணும் என்று இயற்கை எங்கள் கிட்ட பேசும். அது ஒரு வாழ்வியல் முறை. ஆனா உனக்கு இருக்கிறது அபூர்வமான ஆபத்தான சக்தி. நீ இயற்கையை உன் இஷ்டத்துக்கு ஆட்டுவிக்கிற, இது நமக்கே வினையாகிலோ என்று எச்சரித்தாள். அதனால்தான் எலினா இப்போது மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வெளிவருகிறாள். தன்னை மீறி ஏதோ தவறு நடந்துவிடுமோ என்ற அச்சம் அவளை அரித்துக் கொண்டிருந்தது. இப்போது தம்பி காணாம போன இந்த நேரத்தில் கூட அவள் ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாள்? எலினா, தம்பிக்கு ஏதாவது ஆபத்தா சொல்லு என்று எலிசபெத் மீண்டும் கேட்க எலினா மெல்ல திரும்பினாள். அவளது கண்களில் தெரிந்த அந்த துயரம் வரப்போகும் ஏதோ ஒரு பெரிய அழிவின் ஆரம்பத்தை உணர்த்தியது. தம்பி காணாம போகல, அவனை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்பாவ போக வேணான்னு சொல்லுமா, போனா அவர் திரும்ப வர முடியாது என்றாள் எலினா. அவளது குரல் உணர்ச்சியற்று ஒரு தீர்க்கதரிசியின் முடிவை போல தெரித்தது. இதை கேட்டதும் எலிசபெத்துக்கு தூக்கி வாரி போட்டது. எலினாவின் தோள்களை பிடித்து உலுக்கினாள். எலினா, என்ன சொல்ற? காணாம போகலன்னா வேற என்ன நடந்தது? அவனை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? நீ பாத்தியா என்று பதறினாள். எலினா பதில் பேசாமல் ஜன்னலுக்கு வெளியே அடர்ந்து நின்ற மரங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். எலினா, இதெல்லாம் உனக்கு இயற்கை சொன்னதா என்று எலிசபெத் பீதியுடன் கேட்க எலினா மெல்ல தன் தாயை பார்த்தாள். அவள் கண்களில் துயரம் கழிந்திருந்தது. அப்பா தம்பிய காணோன்னு ஊருக்குள்ள போய் தேட போறாரு, அவர் போனா திரும்ப வர முடியாது, அவரை போக வேணான்னு சொல்லுங்க என்று மீண்டும் எச்சரித்தாள். அதே நேரம் மூச்சிறைக்க வீட்டிற்குள் நுழைந்தார் ஆர்த்தர். எலிசபெத், நான் போய் பெர்னாண்டஸ் ஊருக்குள்ள இருக்கானான்னு பாத்துட்டு வந்துடுறேன். காட்டுக்குள்ள அவன் இருக்கிற அறிகுறியே இல்ல. ஏரிக்கரையில இருந்த ஒரு படகையும் காணோம். இவன் விளையாட்டா ஊருக்குள்ள போயிட்டானா என்னன்னு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே கிளம்ப தயாரானார். எலிசபெத் ஓடி சென்று அவர் கையை பிடித்து தடுத்தாள். எலினா சொன்ன விஷயங்களை அப்படியே அவரிடம் சொன்னாள். ஆனால் ஆர்த்தருக்கு கோபம்தான் வந்தது. அதுக்காக பையனை அப்படியே விட சொல்றியா? இவ்வளவு சொன்ன எலினா பெர்னாண்டஸ் எங்க இருக்கான்னு சொல்லலையா? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லலையா என்று எரிச்சலுடன் கேட்டார். அப்போது மாடியிலிருந்து இறங்கி வந்த எலினா, நாம ஊரை விட்டு போகணும், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மள அழிக்க போறாங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம செத்துடுவோம் என்றாள். யாரு கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க என்று எலிசபெத் கேட்க பதில் சொல்ல நேரமில்ல, வாங்க போலாம் என்றாள் எலினா. ஆர்த்தர் வெடித்தார். என் பையனை விட்டுட்டு வர சொல்றியா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு, நானும் உங்க பொண்ணுதான்பா என்று எலினா மென்மையாக சொல்ல ஆர்த்தர் அதை ஏற்கவில்லை. அது எலிசபெத் வம்சம், ஆனா பெர்னாண்டஸ் ஏன் பையன், ஏன் வம்சம், என்னோட ஆண் வாரிசு, எனக்கு அவன் உயிர்தான் இப்ப முக்கியம் என்று உறுதியாக சொன்னவர் எலிசபெத் எவ்வளவோ கெஞ்சி சொல்லியும் கேட்காமல் இருளில் பெர்னாண்டஸை தேடி ஊருக்குள் கிளம்பினார் ஆர்த்தர். எலினா சோகத்துடன் தரையில் அமர்ந்தாள். அவள் சொன்னது போலவே ஆர்த்தர் திரும்ப வரவே இல்லை. திடனி. நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. பனிமூட்டம் அடர்ந்த அந்த காட்டில் மரங்களின் நிழல்கள் பேய்களைப் போல அசைந்தன. எலினா திடீரென்று எலிசபெத்தின் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். அவளது விரல்கள் சில்லிட்டு கிடந்தன. அம்மா, அப்பா இப்போ உயிரோடு இல்ல, அடுத்தது நாம தான், இப்போ கிளம்புனா கூட தப்பிச்சிடலாம், வாங்க என்று எலினா சொன்ன வார்த்தைகள் எலிசபெத்தின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. எலிசபெத் அப்படியே அதிர்ந்து போனாள். என்ன சொல்ற, உயிரோடு இல்லையா? ஏன், அவருக்கு என்னாச்சு என்று பதறினாள். ஆனால் எலினா அதற்கு மேல எதுவுமே பேசாமல் ஒரு கல் சிலையைப் போல அமைதியாக இருந்தாள். அப்போ பெர்னாண்டஸ்
என்று எலிசபெத் கலங்கிய கண்களுடன் கேட்க, அதே வினாடி வீட்டை சுற்றி பலமான காலடி சத்தங்கள் கேட்டன. பந்தங்களின் வெளிச்சம் ஜன்னல் திரைகளின் வழியாக ஊடுருவி வீட்டுக்குள்ளாடியது. அம்மா, அவங்க வந்துட்டாங்க, நம்ம இப்பவே போகணும், இல்லைனா செத்துடுவோம், வாங்கம்மா என்று எலினா அவசரப்படுத்தினாள். என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் எங்கேயும் வரமாட்டேன் என்று எலிசபெத் பிடிவாதமாக சொல்ல, எலினா தன் தாயின் கண்களை நேராக கூற, அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான், நாம இப்ப போகணும், வாங்க. அவள் எலிசபெத்தின் கையை பிடித்து இழுத்த அதே நேரத்தில் வீட்டின் கூரை மீதும் ஜன்னல்கள் மீதும் ஏதோ கனமான பொருட்கள் எரியப்படும் சத்தம் கேட்டது. அவை என்னவென்று உணர்வதற்குள் ஒரு ஜன்னல் கண்ணாடி உடைந்து சிதறி போனது. வாங்க போலாம் என்று சொன்ன எலினா ஏற்கனவே ஆபத்து காலத்தில் தப்பிப்பதற்காக தயார் செய்து வைத்திருந்த ரகசிய சுரங்கப்பாதைக்குள் இறங்கினாள். ஆனால் எலிசபெத் உள்ளே இறங்கவில்லை. அவள் சுரங்கத்திற்குள் காலடி எடுத்து வைக்க முயன்றபோது உடைந்த ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த ஒரு காட்சி அவளை அப்படியே உறைய வைத்தது. வெளியே நின்றிருந்த ஆவேசமான கூட்டத்தில் ஒருவன் பெர்னாண்டஸின் கையை பலமாக பிடித்து வைத்திருந்தான். நெருப்பு வெளிச்சத்தில் தன் மகனின் முகம் பயத்தில் சுருங்கி இருப்பது போல அவளுக்கு தெரிந்தது. என் மகன் பெர்னாண்டஸ் என்று எலிசபெத்தின் உதடுகள் முணுமுணுத்தன. அம்மா, வாங்க போலாம், நேரமில்லை என்று சுரங்கத்தின் உள்ளே இருந்த எலினா கத்தினாள். இல்ல, நீ போ, நான் பெர்னாண்டஸை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் என்று எலிசபெத் உறுதியாக சொன்னாள். அம்மா, அது உங்களால முடியாது, அவங்க வலை விரிச்சு வச்சிருக்காங்க, வாங்க போயிடலாம் என்று எலினா எவ்வளவோ கெஞ்சியும் எலிசபெத் கேட்கவில்லை. தன் மகனை மீட்பதை தவிர அவளுக்கு வேறு எதுவும் அப்போது கண்ணுக்கு தெரியவில்லை. எலினா தன் தாயின் விடிவாதத்தை கண்டு கண் கலங்கினாள். வேறு வழியில்லாமல் ஒருவித ஈழமையுடன் அந்த இருண்ட சுரங்கப்பாதைக்குள் தனியாக நடக்கத் தொடங்கினாள். காற்றின் வேகத்தில் எலிசபெத்தின் ஆடை அலைபாய வீட்டை சுற்றி ஊர் மக்கள் நெருப்பு பந்தங்களுடன் நின்றிருந்தனர். வீட்டின் கூரை மீது ஏறியிருந்த சிலர் தீப்பந்தங்களை உள்ளே வீசி, சூனியக்காரி வீடு, கொளுத்துங்கடா இதை என்று ஆவேசமாக கத்தினர். பங்களா தீப்பிடித்து எரிய தொடங்கியது. பயங்கரமான வெப்பமும் புகையும் எலிசபெத்தை மூச்சு திணறவிட்டது. அந்த நெருப்பின் வெளிச்சத்தில் கூட்டத்திற்கு நடுவின் பெர்னாண்டஸ் நின்று கொண்டிருந்தான். அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. வீட்டின் பின்வாசல் வழியாக வெளியேறி பெர்னாண்டஸ் என்று எலிசபெத் கத்தினாள். ஆனால் அவளது குரல் தீயின் சீற்றத்திலும் மக்களின் கூச்சலிலும் அமுங்கி போனது. எலிசபெத் அவர்கள் கண்ணில் தென்படாமல் மறைந்து மறைந்து தன் மகனை நோக்கி வந்தாள். அதே நேரம்தான் பெர்னாண்டஸ் தன் தாயை பார்த்தான். அவனது கண்கள் பயத்தால் விரிந்திருந்தன. எலிசபெத் அவன் அருகில் வந்ததும் அவன் வாயை மூட முயன்றாள். ஷ், சத்தம் போடாத, என் கூட வா, அக்கா சுரங்கம் வழியா தப்பிச்சிட்டா, நாமளும் எப்படியாவது தப்பிச்சிடலாம், அம்மா பின்னாடியே வா என்று ரகசியமாக சைகை செய்தாள். ஆனால் பெர்னாண்டஸ் அவளது கையை உதறினான். ஒரு பேய்த்தனமான சிரிப்பு அவன் முகத்தில் படர அவன் ஒரு காட்டு மிராண்டி போல கத்தினான். இந்த சூனியக்காரி இங்க இருக்கா, இவள பிடிங்க என்று எலிசபெத் தட்டினாள் அக்காய். எலிசபெத் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். தனது சொந்த மகன் தன் உயிர் காக்க வந்த தாயையே காட்டிக் கொடுப்பான் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. பெர்னாண்டஸின் அலறல் கூட்டத்தின் கவனத்தை எலிசபெத் பக்கம் திருப்பியது. அவளை பிடிங்கள், எரிக்கணும் அவளை என்று மக்கள் கூட்டம் ஆவேசமாக எலிசபெத்தை நோக்கி பாய்ந்தது. அவள் நிலைகுலைந்து அப்படியே நடப்பது புரியாமல் நின்றாள். இவளை எரித்துக் கொள்ளுங்கள் என்று பெர்னாண்டஸ் மீண்டும் கத்தினான். அந்த குரல் சுரங்கப்பாதையின் இருண்ட ஆழத்திற்குள் சென்று கொண்டிருந்த எலினாவின் காதுகளை எட்டியது. நம்ம வம்சத்தை அழிக்க வந்தவனே என் தம்பிதாம்மா என்று அவள் கண்ணீருடன் முணுமுணுத்தாள். தன் தலையை பிடித்துக் கொண்டு தரையில் அமர்ந்தாள். தன் அம்மாவும் தந்தையும் தன் தம்பியாலேயே அழிந்து கொண்டிருப்பதை உணர்ந்த அந்த வலி அவளது உடலெங்கும் பரவியது. தொடரும்.